நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி வாடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் லோன் வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகேங்களா? வோல்ஃப் ஆடியோ கரெக்டாக எனக்கு இங்கிலீஷ் வராது. அது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கடி நண்பர். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் அது வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணும்போது மேலே ஸ்லிப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் வச்சு எனக்கு யூடியூப்பில் எதுவும் வருமானம்லாம் வரதில்லைங்க. அது ஏன்னா அந்த நம்ம கொடுக்குற கண்டென்ட் அந்த வீடியோ சாங்ஸ் அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா காப்பிரைட் அந்த பிரச்சனைலாம் வந்துருக்கு. அதனால் எனக்கு எதுவும் வருமானம் இல்லை. நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் எனக்கு வந்து வருமானமே. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி போர்டு வேணுனாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணுறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாக்ஸை. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஆடியோ கம்பெனியினுடைய ஒரு போர்டு. பார்சல் பண்ணுற பார்சல் சரியாக பண்ணால் பாருங்கள், ஃபில்டர் பிடிங்கிச்சு. ஃபுல்லாக டேமேஜு. அடுத்தது பார்த்துடலாம். இதுவும் வந்து பிஸ்மி ஒன்று. இது வந்து பீட்ஸ் கம்பெனி. பார்த்துங்க, பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு மாடல் போல் இருக்குது. சரி, ஓகே, 3 பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்புறது கொரியரு 3 கவரு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஃபால்ட்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். Toshiba 5198 போட்டிருக்காங்க. Toshibaவில் அதுதான் ஒரு நம்பர். 5200 பதில் 5198 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது லைன் கொடுத்து பார்த்துடலாம் என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஓகேங்களா? அவர் கொடுத்துருந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ரெஸ்டன்ஸ் மட்டும் போயிருக்கு. அவர் செக் பண்ணல. பாருங்கள், ஆடியோ வருது. இது ஆடியோ வருது பாருங்கள். இதுலேயும் ஆடியோ வருது. ஒரே ஒரு அவுட் மட்டும் வரல. பீஸபிள் மட்டும் ஃபால்ட்டு. ஒரு பீஸபிள் ஒரே ஒரு பீஸபிள் மட்டும் மாற்றிடலாம். இது அவர் அங்கேயே செக் பண்ணி கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே ஒரு பீஸ் இந்த சேனலில் ஒரு பீஸபிள் மட்டும் போயிருக்கு. ஒரு பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸை மாற்றியாச்சு. இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், 2 அவுட்டும் வருது ஆடியோ. இப்போ இது வந்து 2 அவுட்டும் வருது. என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன் பாருங்கள். நண்பர்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, பட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுறது வந்து வீடியோ போடுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு போர்டு பாருங்கள், ஒரே கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ போடும்போது டைமிங் டிலே ஆகுது. அதனால தான் நான் பெரும்பாலும் வீடியோ போடுறதில்ல லைவாக. பாருங்கள், இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பீஸ் போயிடுச்சு, ஒர்க் ஆகலை. பாருங்கள், ஒன்றுலே காட்டுது, ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகாதனால தான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கட் ஆகிடுச்சு. பாருங்கள், லைட்டை செக் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு ப்ளஸ் 1ன்னு வரணும். பாருங்கள், இது மாதிரி செக் பண்ணும்போது இது வந்து ஒன்றும் காட்டலை. அதனால தான் இது போயிடுச்சு. இது ஒன்று மாற்றிருந்தால் சரியாக போய்ட்டுருக்கோம். நண்பர் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் வீடியோ பார்க்குற அப்படி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஆடியோ 2ம். இது அவ்வளோ, இது ஓகே ஆகிடுச்சு. இது எடுத்துகிட்டு அடுத்த போர்டு பார்த்துடலாம். இன்னொரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது அதே பீட்ஸ் இது என்ன கம்பெனி? அதே பீட்ஸ் கம்பெனி தான். இது ஒரு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்பீக்கரில் அவுட் வருது. ஸ்பீக்கரில் வோல்டேஜ் வருது. இது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளஸ் வோல்டு வருதா மைனஸ் வோல்டு வருதான் ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், -34 வருது. இன்னொரு ஸ்பீக்கரில் -31 வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைடு வந்தால் மைனஸ் சைடு பார்க்கணும். மைனஸ் சைடு ஓப்பன் என்ன இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், ரெண்டுமே மைனஸில் வருது. இது பார்த்திங்கன்னா 3 போர்டு. ஒன்ஸு
ப்ளஸ் வந்தால் அதுவும் ப்ளஸ் வரும். இதில் ரெண்டில் ஏதோ ஒரு சேனல் போயிடுச்சு. இப்போ வந்து இது கழட்டி தான் பார்க்கணும். இது கழட்டி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஆடியோ ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸும் இந்த ஒரு பீஸும் போயிடுச்சு. பீஸை மாற்றிட்டோம். உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு, அது மாற்றியாச்சு. இப்போ இது ஆடியோ ஒர்க் ஆகுது. 3 தான் எல்லாமே. அவ்வளோ இது முடிச்சிச்சு. அடுத்து இது பார்ப்போம். இப்போ வந்து 5200 எல்லாமே. இப்போ இந்த கடைசி போட்டு எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணிடலாம். பொசிஷன் நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒரு சேனல் மட்டும் -29 வோல்ட் வருது. ஒரு சேனல் வந்து நல்லாயிருக்கு. ஒரு சேனல் மட்டும் -29 வோல்ட் வருது. அப்போ வந்து ஒரு சேனல் ஃபால்ட்டு. அது என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இது மட்டும் மைனஸ் வருது. இது நல்லாயிருக்கு. இதில் மட்டும் -1 வருது. என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வேலை இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். பாருங்கள், எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், பாட்டு பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் ஒர்க்கு தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் இதெல்லாம் இது இல்லை, ட்ரை சால்டர் தான். ரீசால்டர் பண்ணியாச்சு. இதெல்லாம் ரீசால்டர் பண்ணியாச்சு. இந்த டிரான்சிஸ்டர் தான் ட்ரை சால்டரிங் இருந்துச்சு. இதில் வந்து இதில் தான் அவுட்புட் வந்தது. 1,00,000 அவுட் வந்தது. இதில் வந்து ட்ரை சால்டர் இருந்துச்சு. எல்லாமே ரீசால்டர் பண்ணால் இப்போ சரியாக போச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இதுவும் சின்ன ஒர்க்கு தான். இதுவும் சின்ன ஒர்க்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் அவுட் போயிருக்கு. இதில் ஒரு பீஸ் அவுட் போயிருக்கு. இது ஒரு பீஸ் போயிருக்கு. உள்ள ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் 3 ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.